ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சம்மர் ட்ரெஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதுலாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் சாரி ஃபார் தட், உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும். பிகாஸ் நான் என்னோட லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடு வந்து மெயினில் இருக்குது அண்ட் ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதுனால நாய்ஸ் கொஞ்சம் கேட்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த அவுட்ஃபிட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2.5 மீட்டரில் இருக்க இக்கத் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். இப்போ மேலே வந்து ஒரு 1/2 inches விட்டுட்டு நான் வந்து ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் நமக்கு ஃபேப்ரிக் வந்து அப் அண்ட் டவுனில் இருக்கும். ஸோ தட் அதனால் ஒரு 1/2 inches வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபேப்ரிக் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 மடிக்கப்பட்டிருக்கு. என்னோடய சைடு வந்துட்டு ஃபோல்டட் சைடு, எனக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு இருக்கும். இந்த அவுட்ஃபிட் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து யோக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ஹார்மல் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டுத்துக்குமே, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 1.25 inches எடுத்துக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்க போகுது. ஸ்லீவ்லெஸ்க்கு நான் எப்போவுமே வந்துட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன். பட் இப்படி தான் பண்ணணும் அப்படி கிடையாது. நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கர்வ் கொடுப்பீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், அது உங்களோட விஷ் தான். அண்ட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கர்வ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வராது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹார்மல் கர்வ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் அதே ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி உங்களோட நெக்கையும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் இந்த ட்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வி நெக் கொடுக்குற பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த உங்களுக்கு அந்த வி நெக் மார்க்கிங் உங்களுக்கு தெரியுது. பட் லேட்டர் வந்து எனக்கு ஒரு ஐடியா மாறிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு போட் நெக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எனக்கு வந்தது. ஸோ தட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு போட் நெக் தான் கொடுத்துருக்கேன். பட் அந்த போட் நெக் வந்து ப்ராப்பராக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் மேலே ஐகார்ட்லேயே நான் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து நார்மல் நெக் லைக் யூ நெக், ஸ்கொயர் நெக் அண்ட் வி நெக் இந்த மாதிரி நெக் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நீங்கள் போட் நெக் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய டாப், அதாவது நம்மளோட யோக் பார்ட் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை வந்து நான் 4 மடிச்சுட்டு மேலே வந்து ஒரு 2 inch கேப் விட்டுட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த யோக் பார்ட்டை அது மேலே வச்சு நான் வேஸ்ட் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேஸ்ட் ட்ரா பண்ணி வச்சுருக்க அந்த இடத்துல இருந்து ஒரு கீழே ஒரு 7 inch இறக்கி வச்சுக்கணும். நம்ம இறக்கி வச்சுட்டு உங்கள் இப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவோ அதிலிருந்து ஒரு 6 inch வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். என்னோட இப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 40. ஸோ அதில் 6 inch ஆட் பண்ணும்போது 46 4ஆல் டிவைட் பண்ணால் 11.5 inches வருது. ஸோ நான் 11.5 inches மார்க் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 inch வந்துட்டு நம்ம சீம் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ நம்மளோட ஹைட், அதோட ஸ்கர்ட்டோட ஹைட், என்னோட ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து எனக்கு 30 வேணும். ஸோ அந்த 30 inches வந்து நான் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த 30 inch வந்து நான் சீமோட சேர்த்தா எடுத்திருக்கேன். மேலே வந்து ஒரு 1/2 inch வந்து யோக் பார்ட் ஜாயின் பண்ணுறதுக்கும் அண்ட் கீழே வந்து ஒரு 1 inch மடித்து தைக்கிறதுக்கும் தான் சேர்த்து நான் அந்த 30 inches எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மேலே அந்த வேஸ்ட்லேருந்து கீழே டவுன் வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கீழே இருந்து அந்த லாஸ்ட், அதாவது என்னோட சைடு ஃபோல்டட் சைடு இருக்கு இல்லையா, எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடு இல்லையா, அந்த ஓப்பன் சைடில் கீழேருந்து மேலே ஒரு 3 inches மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி பண்ணி நான் வந்து இந்த ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட பாட்டமில் வந்து ஒரு 2 layer ரஃபில் வந்து நான் கொடுக்க போகிறேன் கான்ட்ராஸ்ட் கலரில். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்து 5 inch வித்தும் அண்ட் லென்த் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த ரஃபிலோட லென்த் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா உங்களோட இந்த பாட்டமோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதில் இப்போ உங்களோட பாட்டமோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஒரு 40 inches வருது அப்படின்னா
அது வந்து நீங்கள் 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 80 இன்ச்சஸ் லென்த் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 40 இன்ச் வர அளவுக்கு அதை கம்ப்ரெஸ் பண்ணி கேதர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட யோக் பார்ட், ஸ்கர்ட் பார்ட் அண்ட் ரஃபிள் பார்ட்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த யோக் பார்ட்டோட அந்த ஸ்கர்ட் பார்ட்டை நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த போட் நெக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கிற வீடியோ நான் வந்து சொன்ன மாதிரி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடு மட்டும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது சைட் ஜாயினிங் வந்து ஒரு சைடு மட்டும் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 சைடும் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த ரஃபிள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ரஃபிள் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே பாட்டம்லேருந்து மேலே வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரஃபிள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் ரஃபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இன்ச்சஸ்லேருந்து மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சஸும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கீழே இருந்து நீங்கள் ஒரு 4.5 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பாட்டம் ஃபுல்லாக சுற்றி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒன் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுறேன். நீங்கள் 2 சைடுமே ஜாயின் பண்ணிவிட்டு கூட மார்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் தி ரஃபிள் வந்துட்டு எப்படி நான் அட்டாச் பண்ணணும்னு காமிக்கிறோனோ அதே மாதிரியே வந்துட்டு நம்ம பண்ணியிருக்க அந்த மார்க்கிங் மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் லேயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு மேலே விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அந்த ரா எஜ்ஜை மடிச்சிடுங்க. அதாவது மேலே கீழே 2 சைடுமே அந்த ரா எஜ்ஜை மடிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபில் வந்து கேதர் வந்து நீங்கள் பண்ணணும். கேதர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரஃபில் வந்து அந்த மார்க்கிங் மேலே கரெக்டாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த ரஃபில் வந்து மேலே உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட ரஃபில் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை இன்னொரு பக்கம் சைட் ஜாயினிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இதோட ஃபுல் அவுட்கம் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. வேறு ஒரு டிசைனிங் வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். Till then, take care, bye bye.